ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் செய்தான். பாருங்க, இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து தாவீதினுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே அவனை அபிஷேகம் செய்தார். இதெல்லாம் பெரிய ரகசியம். சகோதரர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் அவனை அபிஷேகம் செய்தார். ஏன் அவனை சகோதரர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் அபிஷேகம் செய்தார்? நான் பின்னாடி நிறைய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தாவீதினுடைய தகப்பன் ஈசாய், அவன் சனகரிப் சங்கத்தினுடைய தலைவனாயிருந்தானா. அப்போது அவனை சுற்றி இருக்கிற தலைவன்மார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவனுடைய பிறப்பிலே ஒரு சர்ச்சையை கொண்டு வந்தார்கள். இந்த ஈசாயினுடைய மூதோதையர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா போவாசும் ரூத்தும். போவாஸ் வந்து பெத்லகேம் ஒரு யூதன். இந்த அப்படியே நீங்கள் இந்த ரூத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மோவாபிய பெண், அதாவது யூத பெண்மணி அல்ல. அப்படித்தான் இந்த சந்ததி வருது. அந்த சந்ததிக்குள்ளே இருந்து தான் இந்த ஈசாய் பிறக்கிறான். இந்த செய்தி லேட்டாக அந்த சனகரிப் சங்கத்துக்கு கிடைக்குது. அவங்க அலசி பார்க்குறப்போ அது கிடைச்ச உடனே இவன் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த சனகரிப் சங்கத்தை விட்டு விலக்கி வச்சிடுறாங்க. ஒரு யூதன் அல்லாதவன் சனகரிப் சங்கத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஒதுக்கி வைக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறான்னாக்கா இதை எப்படிடா திருப்பி அந்த சாய்ஸ் அந்த இடத்த நம்ம பிடிக்கிறதுன்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருந்தப்போ அவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய மனைவியை புறக்கணிச்சிட்டு ஒரு வேலைக்காரி பெண்ணை மனம் முடிப்பதாக ஒரு திட்டம் தீட்டுகிறான். அவன் எப்படி என்ன கணக்கு பண்ணுறானாக்கா அந்த பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தன் வந்துட்டு ஒரு புறஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் புறக்கணித்து விட்டுட்டானாக்கா, அவன் தள்ளுதல் சீட்டை கொடுத்துட்டானாக்கா, டிவோர்ஸ் கொடுத்துட்டானாக்கா, அதுக்கு பிறகு இவன் என்ன பண்ணுவானா அந்த யூத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறான், அதற்கு உண்மையாக இருக்கிறான் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா. இந்த அங்கீகாரத்தை பெறுவதற்காக தன்னுடைய மனைவி என்ன பண்ணுறான், அவன் ஒதுக்கி வச்சுட்டு வேறொரு அடிமை பெண்ணை மனம் முடிக்க நினைக்கிறான். இந்த செய்தி இந்த ஈசாயினுடைய மனைவிக்கு கேள்விப்படுகிறாள். அப்போது அந்த நாட்களில் ஒரு முறை இருந்தது, அந்த முகத்தை மூடி வச்சுருப்பாங்க. அப்போ கல்யாண பெண் யாருன்றது தெரியாது. இவன் ஒரு வேலைக்காரியை தான் கல்யாணம் பண்ணுறவன்னா வேலைக்காரனுடைய வேஷத்தில் இந்த ஈசானுடைய மனைவியே என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட வந்து தாலி கட்டிக்கிறான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். தாலி கட்டிட்டு அவங்ககிட்ட என்ன பண்ணுறாரு, ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கு தன்னை விட்டு கொடுக்கிறாள். இது யாருக்கு தெரியும்? ஈசாய்க்கு தெரியாது. ஈசாய் என்ன பண்ணுறான், அந்த வேலைக்காரி பொண்ணை எல்லாருக்கும் முன்னாடி டிவோர்ஸ் பண்ணுறான். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஈசாயினுடைய மனைவி வந்துட்டு ஒரு கர்ப்பவதியாக இருக்கிறத பார்த்த உடனே ஊரில் எல்லாருமே பேசுகிறாங்க, இவ தள்ளிவிடப்பட்டவ எப்படி கர்ப்பவதி ஆவா அப்படி சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிற போது அவன் என்ன சொல்கிறான், நான் தள்ளிவிடப்பட்டவள் அல்ல, என் கணவர் இப்படி பண்ணிட்டாரு, அவர்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக நான் தான் வேலைக்காரியுடைய ஸ்தானத்தில் போயிட்டு இந்த பிள்ளையை சுமந்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னாராம். லெல்லி சொல்லும் போகலாம். இன்னும் இந்த ஈசாய்க்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா பயங்கர கோபம் பற்றி எறிய ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப கோபம். அந்த பிள்ளையையும் அவளையும் அதிகமாக வெறுக்க ஆரம்பித்தான். நான் இப்படி ஒரு நல்ல ஒரு நற்பெயர் கிடைக்க நினச்சேன், கிடைக்காம போயிடுச்சு என்று சொல்லிட்டு இன்னும் அந்த பிள்ளையை அவன் ரொம்ப வேதனைப்படுத்த உடைக்க ஆரம்பித்தான். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாமே நாட்கள் நடந்துகிட்டே இருக்குது. 8ஆவதாக பிறந்த ஒரு பிள்ளை தான் தாவீது. எத்தனாவது பிறந்த பிள்ளை? 8ஆவதாக பிறந்த பிள்ளை தான் தாவீது. இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. அந்த 7 பேரை தகப்பன் அந்த ஈசாய் ஒரு மாதிரி பார்ப்பான். ஆனால் அந்த தாவீதை மட்டும் என்ன எப்படி பார்ப்பான்னாக்கா கருகளாய் பார்ப்பானா. அவ்வளவு கோபத்தோடு. நல்ல உணவு கிடையாது, நல்ல படுத்துறங்கிறதுக்கு இடம் கிடையாது, 7 பேரோட கூட உட்காந்து அவன் சாப்பிட முடியாது. அவனுக்குன்ட்டு ஒரு சேர். கடைசியில் இந்த சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணும்போது உட்கார்ந்தான் பார்த்தீங்களா, அது யாருடைய சேர்னாக்கா தாவீதுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற சேரை தான் எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த சேரில் தான் சாமுவேல் அவ்வளோ நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தானா. ஆகாதென்று தள்ளின கல்லை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாக மாற பண்ணு. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது வரையிலும் தாவீதுக்கென்று ஒரு பெயர்.
அன்றைக்கு ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ஈசாய் வந்து ஒரு பெரிய பணக்காரன். ஈசாயினுடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதற்காக தாவீதை எல்லாரும் சபிப்பார்களாம், சபித்து பாடுவார்களாம். எப்பேற்பட்ட மனுஷனுக்கு இப்பேற்பட்ட புள்ள வந்து பிறந்து மானத்தை வாங்குது பாரு. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மானத்தை வாங்குது பாரு. இந்த பிள்ளை பிறக்கிறத விட பிறக்காம இருந்திருக்கலாம். அவன் காதுகள் கேட்க வசனிப்பார்களாம். நிறைய வசனம் ஆதாரபூர்வமாக இருக்குதுங்க, ஆதாரபூர்வமாக இருக்கு. அவன் தாவீதுடைய காதுகள் கேட்க வசனிப்பார்களாம். 7 பேரையும் ஒரு கண்ணோட்டத்தோடு கூட பார்த்தான். அதனால தான் நல்லா கவனிக்க பார்க்கலாம். சாமுவேல் என்ன சொல்லி கூப்பிடுறாரு? உனக்கு இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வான்ட்டு சொல்கிறாரு. ஆனால் அவன் எத்தனை பேர் கூட்டிகிட்டு வரணும்? 8 பேரை கூட்டிகிட்டு வரணும். தப்போ சரியோ 8 பேரை கூட்டிகிட்டு வரணும். ஆனால் இவன் எத்தனை பேர் கூட்டிகிட்டு வந்தான்? 7 பேர் தான் கூட்டிகிட்டு வந்தான். அதுக்கு பிறகு 7 பேரையும் ரிஜெக்ட் பண்ண பிறகு சாமுவேல் கேட்குறாரு, என்னப்பா உன் குடும்பத்திலேருந்து தான் ஒருத்தனை தெரிந்தெடுக்க போகிறேன்னாரு. 7 பேரும் ஆண்டவர் வேணான்ட்டாரு, வேற யார்ப்பா இருக்கிறாங்க அப்படி சொன்ன உடனே அவங்க அப்பா முகம் சுழிச்சு சொல்கிறாரு, ஒருத்தர் இருக்கிறான், ஒரு தருதலை ஒருத்தர் இருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான்? ஒரு காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். இவங்களே ரிஜெக்ட் பண்ணியிருந்தா அவனை எப்படி சேர்த்துப்பார் அப்படின்ட்டு யார் சொல்கிறா? அப்பா சொல்கிறாரு. அப்பா சொல்கிறாரு, எங்க ஊரே அந்த பலி விருந்துக்கு வந்திருக்குதுங்க. ஊரே ஒருத்தன் கூட இல்லை. மொத்த ஊரை நல்லவன் கெட்டவன் ஆகிறவன் ஆங்காதவன் மொத்த பேரும் அந்த பலி விருந்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் தாவீது மட்டும் எங்கே இருக்கிறான்? காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவனுடைய கெதி பாருங்க, அவனுடைய சூழ்நிலை பாருங்க. ஊரே அங்கே கொண்டாடிட்டு இருக்குது, இவன் மட்டும் புறக்கணிக்கப்பட்டு அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். இவனுக்கு அந்த ஸ்தானம் இல்லை. இவனுக்கு அந்த இடத்துல வரத்துக்கு ரைஸ் கிடையாது, பவர் கொடுக்கல. அவங்க அப்பா கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, அந்த இடத்துல நீ வந்துடக்கூடாது, ஜாக்கிரதை நடந்துக்கும், உன்னை கொன்னுடுவேன். அவனுக்கு மனசெல்லாம் அங்கேயே இருக்குது, மனசெல்லாம் அங்கே தான் இருக்குது. ஒரு தீர்க்கதரிசி வரப்போறாரு. ஏன்னா ரொம்ப பற்று உள்ளவன், ரொம்ப பற்று உள்ளவன், கடவுள் மேலே பற்று உள்ளவன். இந்த கடவுள் மேலே பற்று அவனுக்கு வருத்துக்கு கூட என்ன தெரியுமா காரணம்? என்ன தெரியுமா காரணம்? இத்தனை பேரும் அவனை புறக்கணித்து வனாந்தரத்தில் தண்ணின போது வனாந்தரத்தில் அவன் கூட பேசுறதுக்கு இந்த பற்றுள்ள ஒரு தெய்வம் தான் இருந்தார் அவங்ககிட்ட. புரிஞ்சுதான் இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன், உன்னை எத்தனை பேர் வெறுத்தாலும், எத்தனை பேர் உன்னை புறக்கணித்தாலும், எத்தனை பேர் உன்னை தள்ளினாலும், எத்தனை பேர் உன்னை ஆகாதவனை பார்த்தாலும் பயப்படாத. இந்த மனுஷர்களுக்கு மத்தியில் தான் நீ நேசிக்கக்கூடிய மனுஷனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். விளங்குச்சா? விளங்குச்சா? அதனால் இதுக்கு பிறகுதான் டைரக்ஷன் மாறப்போகுது, இதுக்கு பிறகுதான் வாழ்க்கை மாறப்போகுது. கேட்குறாரு, இன்னும் யாராவது இருக்காங்களா? ஒருத்தம் இருக்கிறான், அங்கே இருக்கிறான். அவனை கூட்டிகிட்டு வாயா சீக்கிரம். அதுக்கு பிறகு வேண்டாம் வெறுப்பாக போய் அவனை கூட்டிகிட்டு வராங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவனை அவன் தாய் தகப்பனுக்கு முன்னாடி, அவனுடைய உறவுகளுக்கு முன்னாடி, அவன் சகோதரர்களுக்கு முன்னாடி, அவன் தேசத்திற்கு முன்னாடி, அவன் எல்லாருக்கும் முன்னாடி புறக்கணிக்கப்பட்ட மனுஷன் தாங்க இந்த தேசத்திற்கு ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் வசனித்து பேசுவார்களா? மனசு எவ்வளோ உடையும் பாருங்களேன். அந்த நேரத்தில் நிறைய பேர் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க ஆடுகள் ஒன்று காணோன்னாக்கா தாவீதுனுடைய மந்தையிலேருந்து ஒரு ஆட்டை தூக்கிட்டு போயிடுவாங்களா. ஆடு மேய்க்கிறவங்களுக்கு ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சுனாக்கா ஸ்ட்ரெயிட்டாக கேட்கறதுலாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக தாவீது தான் இழைச்சவன். அவங்க அப்பாவே சொல்லுவார், நீ பண்ணிருப்படா, நீ செய்வடா. அவங்க அப்பா கிட்ட சொல்லுவான், அப்பா ஒரு ஆடு குறையுது. என்னடா ஆச்சு? அவங்க ஆடு காண சொல்லிட்டு எந்தலேருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, நீ திருட்டு போயடா. நீ ப்ரொமோஷன் வெரி ஸ்ட்ராங். அவன் சொல்கிறான், இல்லை உங்கள் ஆடை நான் எடுக்கலை, உங்கள் ஆடை நான் தொடலைன்றான். அவன் இல்லை 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 நீ தான் எடுத்திருப்ப, நீ 8ஆம் போரு, நீ திருட்டு போய. அப்படிலாம் அவனை குத்தி 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 அவனை காயப்படுத்தி 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 அவனை வேதனைப்படுத்தி வேதனைப்படுத்தி நொறுக்கி 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 ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் உருவாக்கப்பட்டான், உருவாக்கப்பட்டான், உருவாக்கப்பட்டான்.
நான் சொல்கிறேன், நீ உடைக்கப்படுவது உனக்கு நல்லது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். என் தாயும் தகப்பனும் என்னை வெறுத்தது நல்லது, என் சகோதரர்கள் வெறுத்தது நல்லது, என் ஊரார் வெறுத்தது நல்லது, என் உறவுகள் வெறுத்தது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். கையை தட்டி எடுத்து நிறைய காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்து முதல்ல பாருங்க பார்க்கலாம். இன்னும் சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். என் தகப்பனும் நல்லா கவனிச்சிங்களா? தாவீது சொல்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இதுக்கு மேல என்னங்க ஸ்டேட்மெண்ட் வேணும்? அவர் சொல்றாரு பாருங்க, எங்க அப்பாவுக்கு நான் கசப்பா மாறிட்டேன், எங்க அம்மா கூட வேற வழி இல்லாம என்னை தூக்கி ஒதுக்கிட்டாங்க, எல்லாருக்கும் கிடைக்கிற உணவு எனக்கு கிடைக்கல, எல்லாருக்கும் கிடைக்கிற அன்பு எனக்கு கிடைக்கல, எல்லாருக்கும் கிடைக்கிற அரவணைப்பு எனக்கு கிடைக்கல, எல்லாருக்கும் இவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்கன்ற என்னுடைய எண்ணம் எனக்கு கிடைக்கல. என் தாயும் தகப்பனும் என்னை என்ன பண்ணிட்டாங்க? சத்தமா கைவிட்டு விட்டார்கள். நான் புறக்கணிக்கப்பட்டவனா வந்த புள்ள. இந்த தாவீது இந்த ஆடெல்லாம் தொலைச்சிட்டு அவங்க அப்பா கிட்ட வரும்போது அப்பா சொல்றார், நீலி கண்ணீர் வடிக்காத, அவன் சாப்பாடில் கொஞ்சம் காடியை கலந்து அவனுக்கு கொடுப்பாங்களாம். அதனால தான் வசனம் அழகாக சொல்லுது, எனக்கு சாப்பிட்றதுக்கு காடியை கலந்து கொடுத்தார்கள். என்ன சொல்லுது வசனம்? எனக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரத்தில் காடியை கலந்தார்கள். நான் சொல்கிறத ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, நான் சொல்கிறத ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஒரு ஆடு ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போயிட்டு சொன்னா அவனை போய் கேட்க மாட்டேன்றாங்க. என்ன வந்து கேட்குறாங்க? என்ன கேட்குறாங்க? எனக்கு தான் பழி வைக்கிறாங்க, என்ன தான் திட்டுறாங்க. அதுக்கு பதில் அன்னைக்கு சாப்பாடு என்னன்னாக்கா காடி கலந்த உணவு. நான் தான் தம்பி பண்ணிட்டேன், என் உயிரை கொடுத்து இந்த ஆடை நான் பாதுகாக்கிறேன், ஆனால் எனக்கு நற்பெயர் கிடையாது. உனக்கு நற்பெயர் அவர்கிட்ட இருக்குது. நான் உங்களை பார்த்து கூட நான் சொல்கிறேன், நல்ல பரிசுத்தமாக வாழ்கிறீங்க, பரிசுத்தமாக ஜெபிக்கிறீங்க, பரிசுத்தமாக கடவுளோடு கூட இருக்கிறீங்க, எல்லாம் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கடவுளுக்கு உங்களுக்கு இருக்குதுனாக்கா எந்த மனுஷக்கிட்டே நற்சாட்சி பெறணும்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்கள் நற்சாட்சி எங்கே இருக்குன்னாக்கா கடவுள்கிட்ட இருக்கணும். ஏன்னா நாளைக்கு ஒரு உயர்வை ஈசாய் கொடுக்கல, ஈசாயினுடைய சகோதரர்கள் மிலிட்டரியில் இருக்காங்களே அவங்க கொடுக்கல, அவங்க ஊர் ஜனங்க கொடுக்கல, சொந்தக்காரங்க கொடுக்கல. உயர்வை யார் கொடுத்தாரு? சொல்ல மாட்டேன்றீங்களே. உயர்வை தேவன் கொடுத்தார். அவருக்கு முன்பதாக நற்சாட்சியாய் வாழ கற்றுக்கணும், அவருக்கு முன்னாடி வாழ கற்றுக்கணும், அவரை விட்டுறக்கூடாது. நான் உங்ககிட்ட அதுதான் ஸ்பெஷலாக நான் சொல்லுவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது அப்பாவும் அம்மாவும் என்னை தள்ளிட்டாங்க, எல்லாருக்கும் மத்திய நான் அனாதையாய் போனேன். அடுத்தது வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 69:8. சங்கீதம் 69:8. என் சகோதரருக்கு நான் நல்லா அடுத்து சொல்றாரு பாருங்க, என் கூட பிறந்த என் சகோதரர்லாம் என்னை எப்படி பார்க்குறாங்க? வேற்று மனிதரை போல. சொந்தக்காரங்களா கூட பார்க்கல, ஒரு புறஜாதி ஒரு மனுஷனை பார்க்கறத போல என்ன பார்க்குறாங்க. வாசிமா. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு, என் தாய் என் கூட பிறந்த என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். அவங்க சொல்கிறாங்க, கூட பிறந்தவங்க சொல்கிறாங்க, என் சொந்தப்பா என் சித்தப்பா பசங்களுக்கு என் பெரியப்பா பசங்களுக்கெல்லாம் நான் எப்படி இருக்கிறேன்? வேற்று மனுஷனாக இருக்கிறேன். எங்கள் அம்மானுடைய வயசில் பிறந்த என் சகோதரிகள்லாம் என்னை எப்படி பார்க்குறாங்க? என்னை அந்நியனை பார்க்குறாங்க. மூணாவது சங்கீதம் 38:11 வாசிங்க பார்க்கலாம். என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள். என் சிநேகிதரும். நல்ல அடுத்தது மூணாவது ஒரு மனுஷனுக்கு அடுத்த செட்டிங் எது கேட்டீங்கன்னாக்கா சிநேகிதம், நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு. அவங்க சொல்கிற வசனம் சொல்லுது, சிநேகிதர்கள் கூட நான் இருக்கக்கூடிய நிலைகளை என் வீட்டிலே நான் புறக்கணிப்பதை கண்டு, என் சகோதரர்கள் என்னை புறப்பணிப்பதை கண்டு, என் தாய் தகப்பன் என்னை புறப்பணிக்கிறதை கண்டு அவங்க கூட என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் சொல்கிறாங்க, டே உன் கூட சேர்ந்தனா எங்கள் வீட்டில் எனக்கு சாப்பாடு போட மாட்டாங்கடா. தாவீது கூட போய் பேசுனியா, அதனால தான்டா போய் சொல்கிற. தாவீது கூட போய் சேர்ந்தியா, அதனால தான் ஊரில் இருக்க கெட்ட பழக்கெல்லாம் உனக்கு இருக்குது. அப்படி சொல்லி என்னை திட்டுறாங்கடா. தயவுசெய்து என்கிட்ட பேசாதடா.
தயவுசெய்து என்ன தயவுசெய்து கூப்பிடாத. புறக்கணிக்கப்பட்டான் சிநேகிதர்களுக்கு மத்தியில். என்ன வாழ்க்கைங்க, என்ன வாழ்க்கைங்க, நரகம் நரகம் வாழ்க்கை. திருப்பி வாசிமா. என் சிநேகிதரும் என் தோழரும் இந்த சிநேகிதர் தோழர்னா உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? ஒரு சிலருக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதில் முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் தான் தோழர், தோள் கொடுக்கக்கூடியவங்க. அவன் சொல்கிறான், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, முக்கியமான ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, தனிமைப்படுத்தப்பட்டவன். 4வது சங்கீதம் 22:6-7. நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல. அடுத்து சொல்றாரு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும். இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, என்னை சுற்றி இருக்கிற அத்தனை மனுஷரால் நான் நிந்திக்கப்பட்டு ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்த்தவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி. பாருங்க வசனம் பாருங்க, அந்த ஊர்க்காரங்கள்லாம் தாவீதை பார்க்கிற போது பரியாசம் பண்ணுவாங்களாம். இந்த போது பேர் தருதலை, அது மூஞ்சப்பார் அப்படின்ட்டு பரியாசம் பண்ணுவாங்களாம் தாவீதை. அவன் ஊரில் நடக்கிறதுக்கு பயப்படுவானா, அழுவானா. எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாடி போயிடுவான், ஆடு மேய்ச்சிட்டு ஆடு எடுத்துகிட்டு போயிடுவான். எல்லாரும் தூங்கின பிறகு ஆடை வந்து கட்டுவான். தனிமைப்படுத்தப்பட்டிருப்பான். வனாந்திரத்தில் அவன் எப்படி வாழ்ந்தானோ அதே போல தான் வீடும் அவனுக்கு வனாந்திரமாக இருந்தது. அவனை நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது, அவன்கிட்ட அன்பாக பேசுகிறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. அவன் எத்தனை நாள் யோசிச்சிருப்பான், என் வாழ்க்கை அவ்வளோதானா, என் வாழ்க்கை இவ்வளோ, இதுக்குள்ளே தான் என்னுடைய வாழ்க்கையா, இதோடு நான் முடிஞ்சு போயிடுவேனா, இதுக்கு பிறகு அடுத்த நிலைக்கு என்னால் வர முடியாதா, என் சூன்யமா நான் ஏன் பிறந்தேன், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவைதானா, இப்படின்றதெல்லாம் அவன் காரணம் இல்லாமல் பகைக்கப்பட்டதை கண்டு அவன் மனத்துயரம் அடைகிறான். அந்த வசனம் சொல்லுது, வாசிங்க திருப்பியும். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்றார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த வார்த்தை ஏன் தெரியுமா சொல்றாங்க? இவன் உயிரோடு கூட வந்துடக்கூடாதுன்றதுனால்தான் அந்த நரிகளும் சிங்கங்களும் இருக்கிற இடத்துல எல்லாம் அனுப்பி கொட்டுப்பட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல கூட இவன் பாதுகாக்கப்பட்டு இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை சரியாய் அவன் செய்ததினாலே ஊரில் இருக்க அத்தனை பேர் சொல்ல ஆரம்பித்தாங்களாம், மெய்யாகவே கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு குடும்பத்தில் பாருங்கள், அப்பா அம்மா எதிரி, கூட பிறந்த சகோதரிகள் எதிரி, உறவுக்காரங்கள்லாம் எதிரி, சிநேகிதர்களெல்லாம் எதிரி, எல்லாம். அவன் வாழ்க்கை எப்படி இருக்குமா, நடைப்பிணம் மாதிரி இருக்கும். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யார்? இயேசு தான். அவனுக்கு அப்பா அம்மா யார்? இயேசு தான். அவனுக்கு மனைவி யார்? இயேசு தான். அவனுக்கு சகோதரன் யார்? இயேசு தான். அவனுக்கு உறவு யார்? இயேசு தான். அவனுக்கு நல்லது கெட்டது எல்லாமே இயேசு மட்டும்தான். அதனால தான் சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அந்த வார்த்தை எவ்வளோ உணர்ந்து சொல்லியிருக்கிறான் பாருங்க, எவ்வளோ உணர்ந்து பேசியிருக்கிறான் பாருங்க. எல்லாருடைய பார்வையில் ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கு, யாருக்கு வேண்டாத ஒரு மனுஷனா மாறிட்டு, யாருக்கு முன்னாடி ஒரு கணம் கிடையாது எனக்கு. நிறைய நாள் நான் யோசிச்சிருக்கேன், ஏன்டா வாழணும்னு நினச்சிருக்கிறேன். நிறைய நாள் இந்த வாழ்க்கை வேணுமான்னு நினச்சிருக்கிறேன். ஆண்டு சொல்கிறாரு, நான் உனக்கு மேய்ப்பனாக இருக்கிறேன், நான் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த. ஆண்டவர் தாவீதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? எப்படி உன் ஆட்டுக்கு நீ பக்கபலமாக நிற்கிறியோ, உனக்கு அது மாதிரி நான் பக்கபலமாக நிற்பேன். உன் ஆட்டை எப்படி பசுமையாக வச்சிருக்கணும்னு சொல்லி நினைக்கிறியோ, உன்னை அப்படி நான் பசுமையாக வச்சுருப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லிங்க பார்க்கலாம். அதனால்தான் உன்னை தேவன் தெரிந்து கொண்டார்.
உன்னை தேவன் தெரிந்து கொண்டார். உன்னை அதனால்தான் இன்றைக்கு கர்த்தர் அபிஷேகம் செய்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் பெறாதவங்க தயவு செய்து கேட்டு அபிஷேகத்தை வாங்கிக்கோங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வைராக்கியமாக கேளுங்க. நான்லாம் வைராக்கியமே நின்று அபிஷேகம் பெற்றவங்க. வைராக்கியமே நின்று அவங்கள மாதிரி இவங்கள மாதிரிலாம் இல்லை. ஆண்டவரே எனக்கு அக்கினி அபிஷேகம் வேணும்னு சொல்லிட்டு மண்ணை எடுத்துகிட்டு வந்து வெயிலில் கொட்டிட்டு அதுக்கு மேலே முழங்காலில் நின்று ஆண்டவருடைய சமூகத்தை அழுது ஜெபம் பண்ணேன். ஒரு அக்கினி எனக்கு மேலே இறங்குச்சு. நான் எழும்பி கண்ணு விழித்து பார்க்கிற போது என் காலெல்லாம் ரத்தமாக இருக்குது. அந்த இடம் முழுவதும் பிளட்டாக இருக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு பிறகு என் தலைக்கு மேல் இருக்கிற அபிஷேகம் குறையவே இல்லை. கர்த்தர் ஆச்சரியமாய் கர்த்தர் என் வாழ்க்கையை தலைக்கீழ புரட்டிட்டார் வாழ்க்கையை. எத்தனை பேர் சொன்னாங்க தெரியுமா, இவங்க வாழ்க்கையெல்லாம் அவ்வளோதான் மாறாது, இவங்க வாழ்க்கையெல்லாம் அவ்வளோதான். எத்தனை சாபம், சொந்த வீட்டாரே எத்தனை சாபம். அத்தனை சாபங்களையும் தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன்னாக்கா என் தலைக்கு மேல் இருக்கிற இந்த அபிஷேகம் மட்டும்தான். என் தலைக்கு மேல் இருக்கிற இந்த அபிஷேகம் மட்டும்தான். இந்த அபிஷேகம் இல்லாமல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் மாறாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்லுவீங்க? இந்த அபிஷேகம் எதுக்கு? ரெண்டாவது இந்த அபிஷேகம் எதுக்கு? புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு மத்தியில் ஆடு மேய்த்தவனாய் இருந்த தாவீதுக்கு தன் சகோதரர்களுக்கு மத்தியில் ஒரு அபிஷேகம் பண்ணார். இந்த அபிஷேகம் எதுக்கு பண்ணாரு? ராஜாவாய் மாற்றுவதற்கு. இப்போ உன் தலைக்கு மேலே கை வச்சுக்கோ. என் தலைக்கு மேலே நான் பெற்ற அபிஷேகம் கூட என்னை மற்றவர்களுக்கு முன்னாடி உடைச்சி போடுறது கிடையாது. மற்றவர்களுக்கு முன்னாடி இந்த தலையை உயர்த்துவதற்கு. எத்தனை பேர் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவீங்க? ரக்கா மரிப்பா மாதலா ரக்கி இதெல்ல மௌரி அம்த லச்சி நிப்பா மாமா கத்தி ரிப்பா மலாத்தி நத்து நீரா ரிபா மாமாக்கா லஷித்த லத்து நதா ரிப்பி மமாலா நீ கச்சா நத்து ரா ரிபா மலாத்தி நக்கா லத்து ரிப்பா வகா லிகா நத்து நதா ரிப லது ரிபியா. பரத்திலிருந்து ஆண்டவர் இந்த பற்பல பாஷைகளை, அந்நிய பாஷைகளை கொடுத்தால் ஒழிய ஒருவனும் இதை தானாய் பெறுவதில்லை. ஒருவனுக்கு மேலே இது தானாய் இறங்குவதில்லை. இதற்காக ஏங்கி நின்றவர்கள் எல்லாம் வேற. கர்த்தர் இறங்கி இதை செய்யணும். கர்த்தர் இறங்கி நடத்தணும். கர்த்தர் இந்த அக்கினியை உங்களுக்கு மேலே ஊற்றணும். கர்த்தர் ஊற்றணும். கர்த்தர் இந்த அக்கினியை ஊற்றணும். நான் உங்ககிட்ட இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். உங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்கட்டும், பொருள் இல்லாமல் இருக்கட்டும், மனுஷனுடைய படை இல்லாமல் இருக்கட்டும், பலம் இல்லாமல் இருக்கட்டும், உன் தலைக்கு மேல அபிஷேகம் மட்டும் இருந்ததுன்னா போதும். அந்த அபிஷேகம் நீ போற இடத்திலெல்லாம் உன்னை பாதுகாத்து, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களில் ஒன்றாகிலும் சிதறி போய்விடாதபடி உன்னை பத்திரமாய் பாதுகாத்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு, உன்னை உயர்த்துவதற்கு, உன்னை எல்லாவருக்கு முன்பதாக உன் தலையை உயர்த்துவதற்கு அது போதுமானதாக இருக்க. கையை தட்டி உன் அபிஷேகம் ஒண்ணு மட்டும் போதும். ஒண்ணு போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? மோசே கிட்ட பேச்சு திறமை இல்லை, ஆனா கர்த்தர் கொடுத்து இருக்கிற அபிஷேகத்தினுடைய தலை அவனுக்கு மேலே இருந்ததினாலே அவன் வாக்கிலே வல்லவனானானா. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? புறம்ப மீன் பிடிக்கிற பேதுருவினிடத்துல எந்த டேலண்ட்டும் கிடையாது. ஆனா அவன் தலைக்கு மேலே அபிஷேகம் ஊற்றப்பட்டதினாலே அவன் சொல்றான், முடவனை எழுப்பி நடக்க வைக்கிற கிருபை எனக்கு மேலே இருக்கிறது, அதை நான் உனக்கு தருக. கையை தட்டி ரக்கா மாஷி பதல துனரபா ரக்கா போத்தி நித்த லத்தி நிப்ப மம கத்தோ ரிக்கா மத்தி நித்து நத்து நத ரிபித லாரியத்தி நிதனி.
இந்த அபிஷேகம் தாவீதினுடைய தலைக்கு மேலே வருகிறதற்கு தாவீதை கொண்டு வராங்க. அத்தனை பேருடைய கண்டபர் எந்த ஊர் அவனை பரிகசித்ததோ, எந்த சகோதரர்கள் அவனை நிந்தித்தார்களோ, எந்த தாய் தகப்பனுடைய பார்வையிலே அவன் வேண்டாதவனாய் ஆகாதவனாய் போனானோ, அத்தனை பேருடைய கண்களும் தாவீதினுடைய வரவை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு மத்தியிலே தாவீது அந்த பலி விருந்திற்கு மேலே ஏறி வருகிறான். அவன் ஏறி வருகிறதை பார்த்த உடனே உட்கார்ந்து தீர்க்கதரிசி எழும்பி நிற்க ஆரம்பிக்கிறான். தாவீதிற்கு மேலே அந்த அபிஷேகம் தலைக்கு மேலே ஊற்றப்படுகிறது. அவன் நினைக்கிறான், இத்தனை நாட்களும் இத்தனை போராட்டங்களையும் நான் கடந்து வந்ததனுடைய காரணம், இத்தனை உபத்திரவங்களை கடந்து வந்ததனுடைய காரணம், எனக்கு மேல் வைத்திருக்கிற கர்த்தருடைய திட்டம் இன்றைக்கு நிறைவேற்றப்படுவதற்காக தானே. கையை தட்டி எத்தனை பேர் எல்லாருடைய கண்களும் காணத்தக்க, எல்லாருடைய வாய்களும் போற்றத்தக்க, தன் தேசத்திற்கு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் ராஜாவாய் மாற்றுவாரானால் எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அத்தனை பேரும் அவனை எப்படி அதுவரையிலும் பழிச்சு பேசிட்டு இருந்தாங்களோ, எல்லாருடைய வாயும் திறந்து ஒரே நேரத்தில் சொல்றாங்க, இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதுக்கு வணக்கம். இந்த வார்த்தை எவ்வளோ பெருசு இல்லை? இந்த இது போல் இருக்கிற வாழ்த்துதலை உன் காதுகள் கேட்கணும்னாக்கா நீ உன்னை சுற்றி இருக்கிற யுத்தங்களை தாண்டி நிற்கணும். உனக்கு விரோதமாய் நிற்கிற ஜனங்களை தாண்டி நிற்கணும். அவமானங்களை தாண்டி நிற்கணும். கலக்கங்களை தாண்டி நிற்கணும். கண்ணீரை தாண்டி நிற்கணும். வேதனையை தாண்டி நிற்கணும். மனபாரங்களை தாண்டி நிற்கணும். கொத்தலங்களை தாண்டி நிற்கணும். கர்த்தர் சொல்றாரு, ஒரு காலம் அவருடைய வாக்கு வெறுமையாய் திரும்பாது. உன் தலைக்கு மேல் இருக்கிற அபிஷேகமும் உனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு திட்டங்களும் ஒரு நாள் உன்னை அரியணைக்கு மேலே கொண்டு போய் நிறுத்தும். அந்நிய கண்கள் அல்ல என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன் சொந்த கண்கள் காணும். உன்னை தூற்றுகிற ஜனங்கள் எல்லாம் கூடி நின்று உன்னை வாழ்க என்று சொல்லுகிறதை பார்க்கும். உன்னை வாழ்த்துகிற சத்தம் உன் காதிலே கேட்க. கையை தட்டி எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? கர்த்தர் எவ்வளவு பெரியவர்ல, எவ்வளவு பெரியவர்ல. சாதாரணமாக தாவீதுக்கு மேலே அந்த அபிஷேகம் வரலங்க, வரல. அவனுக்குள்ள இவ்வளோ குணங்கள் இருக்கு. அவன் ஒடுக்கப்பட்டானா. அதனால தான் அவன் சங்கீதத்தில் நிறைய இடத்துல அவன் பேசியிருப்பான். அடுத்த வாரம் என்னுடைய தொடர்ச்சியை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அபிஷேகம் உனக்குள்ள என்னெல்லாம் கொண்டு வரும்? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் நம்ம அப்படி கண்களை மூடலாம்.